ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பேட்ச் ஆஃப் லேண்டுடைய எஸ்ஸே தான் பார்க்க போறோம். இது ஒரு போயம். இந்த போயம் வந்து எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது செமஸ்டர் 1ல வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து நியூ சிலபஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து இந்த எஸ்ஏல வந்து நம்ம என்னென்ன கத்துக்க வேண்டியகிறத நம்ம ஈஸியா கத்துக்கலாம். இந்த எஸ்ஏ வந்து நீங்க எக்ஸாம்க்கு எழுதுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முத வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்னைக்கு எஸ்ஐக்குள்ள போகலாம். ரைட் a critical appreciation of a poem, a patch of land. ஸோ இந்த மாதிரி வந்து உங்க கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன், இந்த போயத்தை பத்தி ஒரு கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த எஸ்ஏ எழுதுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்காம வேற மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இந்த எஸ்ஏ எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூனிவர்சிட்டியில மார்க் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். சுப்பிரமணிய பாரதி is a famous South Indian poet who has participated in the freedom movement and composed many poems seeking liberation from the English people. ஸோ இதுல சொல்ல வேண்டியது, இதுல பார்க்க வேண்டிய ஆத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் வந்து நம்ம சவுத் இந்தியன்ல ரொம்ப ஃபேமஸான ஆத்தர் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியாரை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவர் எழுதிய ஒரு பேட்ச் ஆஃப் லேண்டுங்கிற ஒரு போயத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு உங்க லெசனா கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நிறைய போயம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. எதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் போயம் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் பீப்புள், அதாவது பிரிட்டிஷ் நம்ம ஆட்சி செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து நம்மளை வந்து விடுதலை, அவங்கள்ட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்குறதுக்காண்டி அந்த போயம் வந்து எழுதியிருக்கிறாரு. மேக்ஸிமம் இந்த போயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விடுதலையை பேஸ் பண்ணி தான் அவர் மேக்ஸிமம் போயம் எழுதியிருக்கிறாரு. ஹிஸ் சாங்ஸ் அண்ட் நேஷனலிசம் அண்ட் சோசியலிசம் ஆர் வெரி ஃபேமஸ். ஸோ இவருடைய சாங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனலிசம், அதாவது நாட்டை பத்தியும், சோசியலிசம் அதாவது சமூகத்தை பத்தியும் இவர் நிறைய போய் எழுதியிருக்காரு. ஹிஸ் அவேக்கனிங் கால் டு த பீப்புள் ஆஃப் ஹிஸ் டைம், எஸ்பெஷலி த உமன் இஸ் நாட் ஒர்த்தி. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேக்சிமம் வந்து இவர் வந்து பீப்புளை பத்தி, பீப்புளுடைய நலன்களை பத்தி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உமனுடைய அடிமைத்தவத்துல இருந்து உமனை வந்து எப்படி காப்பாத்துறது, எப்படி அவங்க அடிமைத்தவத்துல வெளில வர்றது, அதுக்கு ரிலேட்டடா வந்து இவர் போயம் எழுதியிருக்காரு. ஹிஸ் போயம் கனி நிலம் வேண்டும் with an appeal to the goddess பராசக்தி is also famous. A patch of land தமிழ்ல படுத்தோம் அப்படின்னா கனி நிலம் வேண்டும் அப்படின்றத அவருடைய பேரு. இதுல என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் காடஸ் பராசக்தி, பராசக்தின்னு உங்களுக்கு தெரியும்ல, சிவனுடைய ஒய்ஃப், அதாவது பார்வதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பராசக்திக்கு வந்து ஒரு வேண்டுகோளை வந்து இந்த போயம் மூலமா வைக்கிறாரு. அப்படி என்ன வேண்டுதல் வைக்கிறாங்கிறத வந்து நம்ம எஸ்ஏ ஃபுல்லா பார்க்கும்போது அது தெரியும். in this essay we shall examine the poet's thoughts. இந்த எஸ்ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா போயட்டுடைய தாட், அவர் என்னென்ன நினைச்சாரு, பராசக்தியை நோக்கி என்னென்ன வேண்டுகோளை வச்சு அவர் நினைச்சாரு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இந்த பேட்ச் ஆஃப் லேண்டை பத்தி நாம ஆல்ரெடி வந்து போயம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மேல ஐபால் லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து இந்த எஸ்ஏ ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு எஸ்ஏ மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எஸ்ஏ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. wish to have land. The protagonist says that he needs a small piece of land. ஸோ ப்ரொட்டாகனிஸ்ட்னா யாரு? ஆத்தர் சுப்பிரமணிய பாரதி தான். அவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நிலம் வந்து எனக்கு வேணும். யாருக்கிட்ட கேட்கிறாரு? பராசக்தி கிட்ட கேட்கிறாரு. He calls the divine mother and asks for a small piece of லேண்ட். ஸோ டிவைன் மதர்னா யாரும் வேற யாரும் கிடையாது, பராசக்தி தான் டிவைன் மதர்னு சொல்றாரு. பராசக்தி தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன நிலம் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. There in the midst of the small piece of land, he wants the goddess to build him a house with 4 pretty pillars and several floors. சும்மா லேண்ட் மட்டும் கேட்க மட்டும் இல்லாம அந்த லேண்ட்ல அவருக்கு என்னென்ன வேணும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹவுஸை வந்து நீ வந்து கட்டி கொடு. அந்த ஹவுஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 4, அதாவது 4 வந்து பிரெட்டி பில்லர்ஸ். பிரெட்டி பில்லர்ஸ் அப்படின்னா வந்து கண்ணை கவரக்கூடிய பழமை வாழ்ந்த பிரெட்டி பில்லர்ஸா வந்து அந்த ஹவுஸ் இருக்கணும். அதுக்கு வந்து செவரல் ஃப்ளோர்ஸ் வந்து அந்த ஹவுஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. There near the small pond he would like to have 10 or 12 coconut trees with a leaves shining in small plants. ஸோ அந்த வீட்டை சுத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, லீவ்ஸ், அதாவது 10ல இருந்து 12 கோகோனட் லீவ்ஸ், கோகோனட் மரங்கள் வந்து இருக்கணும். அதோட லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷைனிங்கா வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்மால் பாண்ட், ஒரு குளம் வந்து பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பராசக்தியில வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த பேராகிராஃப்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.
அதர்ஸ் வாண்ட் அது மட்டும் கேட்கல, இன்னும் சில விஷயங்கள் கேட்கிறாரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நியர் 10 or 12 coconut trees the moonlight should come like a shining pearl, and there a soft song of the nightingale should come and fall in his ears to make the mind happy. அந்த 10 இருந்து 12 கோகனட் ட்ரீஸ் வேணும்னு சொல்லி சொன்னேன்ல, அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைனிங் போல், அதாவது இந்த மூன் நம்ம நைட் டைம்ல வந்து நம்ம நிலவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைனிங்கா இருக்குல்ல, அந்த சைனிங்கா வர அந்த ஒளி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேண்டை வந்து தொடணுமா. அது மட்டும் இல்லாம நைட்டிங்கேல் ஒரு வந்து பாட்டு பாடக்கூடிய பறவை, அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல கேட்கணும், அவருடைய காதால கேட்கணும். அது கேட்கறது மூலமா வந்து என் மனசு வந்து ஹாப்பி அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம குட் லைட் பிரீஸ் சுட் ஃப்ளோ டு மேக் ஹிம் மோர் ஹாப்பி. ஸோ இந்த லைட் அந்த அங்க மூன்லைட்ல இருந்து வர்ற லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரைட்டா இருக்கும்போது அதை வந்து நான் உணரும் போது அப்படின்னா ஒரு மனசுல வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து உருவாகும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுதலை வைக்கிறாரு. டு மிக்ஸ் மியூசிக் there should be a virtuous ஒய்ஃப் தேர். அது மட்டும் இல்லாம நான் மட்டும் தனியா இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஒய்ஃப் வந்து எனக்கு கொடு. இந்த பிளே டுகெதர் தி காடஸ் சுட் பிரிங் அண்ட் கிவ் போயம்ஸ். ஸோ இந்த பிளேல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள் இது இது மூலமா வந்து எனக்கு நிறைய இந்த நான் கேட்டதெல்லாம் நீ கொடுத்த அப்படின்னா நான் வந்து எனக்கு நான் நிறைய போயம் எழுதுறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு உணுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. In that forest expanse he calls his mother, appealing to her that she must provide God, and by the knowledge of music he must look after this world. So இந்த லேண்டு வீடு, அந்த வீடுல வந்து நாலு நாலு அழகான பில்டர் 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 அதாவது 4 அழகான ஒரு பில்லர்ஸ் உள்ள வீடு உள்ள வீடும், அது மட்டும் ஒய்ஃபும், இந்த மாதிரி பக்கத்துல ஸ்மால் பாண்டும், அது மட்டும் இல்லாம இந்த 10 or 12 கோகனட் ட்ரீஸ் எனக்கு கொடுத்த அப்படின்னா இது கொடுத்தது மட்டும் இல்லாம என்னைய வந்து எந்த ஆபத்து நெருங்காம என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு. அப்படி ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னா நான் என்னுடைய போயம் மூலமா வந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் சுப்பிரமணிய பாரதியார் வந்து வைக்கிறாரு. கன்க்ளூஷன். Thus Bharati, the poet, sends his appeal to the goddess Parasakti so that he can have the basic necessity of a better home in the countrysides where he can have fresh air and birds singing நாய்ஸ். ஸோ இந்த போயம் மூலமா அவர் என்னென்ன கேட்டிருக்காரு அப்படிங்கறத வந்து கன்க்ளூஷனா சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காரு, ஒரு கண்ட்ரியால் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரு ஒரு லேண்ட் வேணும், அந்த லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பாண்ட் இருக்கணும், ஸ்மால் பாண்ட் மட்டும் இல்ல 10 அல்லது 12 கோகனட் ட்ரீஸ் வந்து எனக்கு வேணும், ஃப்ரெஷ் ஏர் வந்து எனக்கு அதுல வந்து கிடைக்கும், பேர்ட்ஸ் வந்து என்னுடைய லேண்டை சுத்தி வந்து அது பாடணும் அப்படிங்கறத தான் வந்து இந்த போயம்ல சொல்லியிருக்காரு. திஸ் ஐடியல் செட்டப் இஸ் ப்ரிஃபர்ட் by him because this is the only surrounding where mankind can live healthily. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து கவர் பண்ணி ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நானும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருப்பேன். நானும் என்னுடைய போயம் மூலமா மக்களை வந்து எந்த நல்வழிப்படுத்தி உன்கிட்ட கொண்டு வரக்கு வந்து நான் முயற்சிகளை பண்ணுவேன். இதுதான் வந்து ஆத்தர் வந்து போயத்துல சொல்லியிருக்கிறது. அந்த போயம் வந்து இன்னைக்கு நம்ம எஸ்ஏயா வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.